கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலம் கூடுதலாக 1,00,000 வீடுகள் கட்டித் தரப்படும் என இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, திருச்சி, கடலூர், சேலம், நெல்லையில் 902 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன நூலகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் நிதியமைச்சர் கூறியுள்ளார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் இதுவரை 1,71,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தற்போது 29,000 வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கூடுதலாக கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலம் 1,00,000 வீடுகள் கட்டப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 2030ஆம் ஆண்டுக்குள் 8,00,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிவை பரவலாக்கும் முன்முயற்சியாக கோவை, திருச்சி, கடலூர், சேலம், நெல்லை ஆகிய மாநகரங்களில் மொத்தம் 902 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன நூலகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் நிதியமைச்சர் கூறினார். மாவட்டந்தோறும் நூலகங்களை மேம்படுத்தி அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை உருவாக்குவதில் அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகத் தரத்தில் கீழடி மற்றும் பொருணை அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டிருப்பது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக அமைச்சர் கூறினார். இதையடுத்து தஞ்சையில் சோழர் அருங்காட்சியகம், ராமநாதபுரத்தில் நாவாய் அருங்காட்சியகம், ஈரோட்டில் நொய்யல் அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் உட்பட மொத்தம் 285 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு இடங்களில் அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.